ஹலோ கைஸ், வெல்கம் டு ரிச்சர் லாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்? நான் ப்ரோ புதுசாக பேபேடு தான் வாங்கியிருக்கேன். இல்லை பழைய பேபடியே தூக்கினுட்டியான்னு கேட்டிங்க. இருங்க எத்தே காட்டுறேன். புது பேபேட் கைஸ். பட் இப்போ இதை இழுத்து விட முடியாது. சும்மா ரிவ்யூ வேணால் பண்ணி காட்டலாம். இதோட பில் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத எடுத்து காட்டலாம். பட் நல்லா தாங்க இருக்குது. 4 இருக்குது இந்த மாதிரி. ரெண்டாவது எடுத்து காட்டலாம். பச்சை கலர். இதோட லோகோ பார்த்திங்கன்னா கோல்டன் ஸ்பைடர். இதோட லோகோ ஸ்கார்பியன், சில்வர் ஸ்கார்பியன். ஐ திங்க் இது கோல்டு ஸ்பைடர்னு நினைக்கிறேன். இல்லை சில்வர் ஸ்பைடரா? எஸ் கைஸ், இந்த லோகோ சில்வர் ஸ்பைடர். ஃபைனலாக இது நம்மளோட மன்னன் சில்வர் டிராகன். ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் பேபினா அந்த லிஸ்ட்டில் இதுவும் நம்ம சேர்த்துக்கலாம். அந்தளவுக்கு நல்ல பேப்பர் தான் இது. பட் இது ரொம்ப கம்மியாக இருந்தாங்க வீடியோ. ஒரு 5 minutes தான் இருக்கும். முடிஞ்சு போனால் அவ்வளோ நேரம் கூட இருக்காது. ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் பேப்பர் தான். நான் இதுக்கு செகண்ட் சுற்று பார்த்து எவ்வளோ நேரம் சுற்றுதுன்ட்டு அதில் எவ்வளோ நேரம் நின்றுதுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு பார்ட்ஸ் ஓப்பன் பண்ணி காட்டணுமா? இருங்க ஒரு நிமிஷம் நண்பர்களே. பார்ட்ஸ் ஓப்பன் உங்களுக்காக பண்ணியாச்சு. நான் இதை மட்டும்தான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். மீதி எதையுமே நான் ஓப்பன் பண்ணி பார்க்கல. பார்த்தீங்களா, இது மட்டும்தான் இருக்குது. இது மட்டும்தான் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே. அண்ட் இது க்ரீன் கலர் இருந்தது முன்னாடி நான் சின்ன பேப்பர்ஸில். பட் இதில் அப்படியே டிப்பி காப்பி. பட் என்ன லேயர் மட்டும்தான், ஜஸ்ட் கலர் டிஃப்ரென்ஸ். டிஸ்க்கு பற்றி பேசணுன்னா டிஸ்க்கு குவாலிட்டி தாங்க. டிஸ்க்கு நல்ல குவாலிட்டி தான். நல்ல குவாலிட்டி. எல்லாமே நல்ல குவாலிட்டி தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்டேடியத்தில் ஊற்ற பார்த்தா தரையிலையும் ஊற்ற பார்த்தா சூப்பராக இருந்தது. ஓகே, இது ரெண்டுமே முடிஞ்சிச்சு. டிரைவர் பற்றி பேசுனா இது ஏதோ ஒரு பேபி டிரைவர் மாதிரி இருக்குது. ஃப்ளேம் லிப்ராவா தெரில எனக்கு. எப்படி கைஸ் ஃபிட் பண்ணுறது? நானும் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணி பார்த்தேன். ப்ரோ அப்படியே இரு ப்ரோ ஃபேஸ் போட்டீங்க ப்ரோ. இது பாருங்க நண்பர்களே. பட் எல்லாத்தையும் எடுத்து லூஸ் பண்ணிடக்கூடாது. இதுவே ஆல்ரெடி லூஸ் ஆயிடுச்சு. அதனால் நான் இது ஒன்று மட்டும் தான் எடுத்து கட்டிக்கிட்டேன். பட் இந்த பேபேட் ஃபைட்டில் தான் அந்த மோஸ்ட் பவர்ஃபுல் பேபேட். ஸ்டெமினாவில் 3rd place எடுத்திருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம ரேண்டமாக ஏதோ ஒரு பேபேட் எடுப்போமா? கேமரா தெரிலங்க. இந்த பேபை தாங்க எடுத்திருக்கேன். இந்த பேபை ஸ்டெமினாவில் ஃபஸ்ட்டு ஃபைட்டில் 75% பவர்ஃபுல். இந்த பேபை தான் கிங் அப்படி அடிக்கும். நல்லா தான் இருக்குது. அண்டு அதை பற்றி பேசணும் இல்லை. பட் இதுவும் இதாங்க கோல்டன் ஸ்பைடர் ஸ்டிக்கரு. நல்லா தாங்க இருக்குது இதுவும். பட் இது சோல் பிளேஸ் மாதிரி இருக்குது இது. அப்போ இது ரெண்டு என்ன ப்ரோ? இது ட்விஸ்டட் டெம்போ, ராக்லியான் அப்படின்னா ஃபேங்லியோ. இல்லை ராக்லியான் மாதிரி தான் இருக்குது.
இது ப்ரோ இது இல்லவே இல்லையா ப்ரோ, ஒரு பேபி வெஹிக்கிள் இருக்குங்க, கிராவிட்டி டெஸ்ட்ராயர் மாதிரி இருக்குது. ஸோ கைஸ் அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சு. நான் ப்ரோ அழகாக முடியுதுன்னு கேட்குறீங்க, டூல்ஸ்லாம் எடுத்து காமி அப்படின்னு கேட்பீங்க. டூல் எடுத்து காட்டுறேன், பச்சை கலர் தான் கொடுத்துருக்காங்க ப்ரோ. ஏதாவது ஒன்றத்தை எடுத்து காட்டு. இன்னும் அசல்ட்டாக வந்துச்சு. சரி கைஸ் அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சு. நான் அப்படியே ஃபிட் பண்ணிடுவேன். ஸோ அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சு. பாய் பாய், டாட்டா. இதோட புது வீடியோவில் சந்திக்கலாம். கடைசியாக நான் எப்போ வீடியோ போட்டேன்னு கூட ஞாபகம் இல்லை. இப்போத்துலேருந்து கரெக்டாக இதோட அடுத்த சாட்டர்டே வரும் ஏதாவது ஒரு வீடியோ போடுவேன். பாய் பாய் கைஸ்.